சரி, சென்ற வாரம் என்னென்ன பார்த்தோங்கிறத குயிக்கா ஒரு ரீகேப் பண்ணிட்டு இந்த நாளுக்கான செய்திக்குள்ளாக போகும். சென்ற வாரம் என்னென்ன பார்த்தோம்? முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அல்லது பரலோக ராஜ்யத்தின் வல்லமை அல்லது ஒளியின் வல்லமை என்று இந்த உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய மத்தியிலே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படி செயல்படுகிறதோ அதே போல பாதாளத்தின் வல்லமையும் உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, பாதாளத்தின் வல்லமை ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் மரித்த பின்பு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவனுடைய பெயர், புகழ், ஆஸ்தி, அவனுடைய சொந்தங்கள் எல்லாவற்றையும் விழுங்கி அவனை தனிமைப்படுத்துகிறது பாதாளத்தின் வல்லமை என்று சொல்லி பார்த்தோம். அது மரணத்திற்கு பிறகு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாத மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மரிப்பதற்கு முன்னதாகவும் அந்த பாதாளத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளாக செயல்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையை அது விழுங்க பார்க்கிறது, முயற்சி செய்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் அல்ல, எல்லா பகுதிகளிலும் அல்ல, சில நேரங்களிலே சில பகுதிகளிலே பாதாளத்தின் வல்லமை நம்மை மேற்கொள்ள முயற்சிக்கிறது. எப்ப முயற்சிக்கிறது என்று சொன்னால், எப்ப நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக தேவனோடு கூட ஐக்கியப்படாமல் வைத்திருக்கக்கூடிய எல்லைகளிலே அந்த சத்ருவானனுடைய கிரியை பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்ள முயற்சிக்கின்றது. எப்பப்பெல்லாம் நம்ம டோரை ஓபன் பண்றோமோ அப்பெல்லாம் பாதாளத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ள முயற்சிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக பார்த்தோம், இந்த பாதாளத்தின் வல்லமை எப்பப்பெல்லாம் ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை விழுங்க முயற்சிக்கிறதோ அந்த நாட்களை தீங்கு நாட்கள் என்று சொல்லி பார்த்தோம். அந்த தீங்கு நாட்களிலே நீங்களும் நானும் அந்த சத்ருவானவனை எதிர்த்து நிற்க கர்த்தர் ஒரு போக்கை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த போக்கு தான் என்னது? சர்வாயுத வர்க்கம், கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கம். இது யாருடைய சர்வாயுத வர்க்கம்? கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கம். ஒருவேளை நம்ம நினைச்சுக்கலாம் இது விசுவாசிகளுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி. இல்லை, இது கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கம். ஒரு ரோமன் சோல்ஜருக்கு அந்த ஆர்மர் கொடுத்தாங்கன்னா அது யார் கொடுப்பா? அந்த கிங் கொடுப்பாரு. அந்த அது போல நமக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை தருகிறவர் யார்? கர்த்தர். உடனே டைரக்டா கிங் வந்து சோல்ஜர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். யார் மூலமா தான் கொடுப்பாரு? சேனாதிபதியின் மூலமாக கொடுப்பார். நம்முடைய சேனாதிபதியாகிய பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் கடைசியாக பார்த்தோம், நம்முடைய எனிமி யார்? யார் நம்முடைய சத்துரு? யார் கூட நம்ம ஃபைட் பண்ண போறோம்? யார் கூட பண்ண போறோம்? 13வது வசனம் நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். 12. மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, நம் மனிதர்களோடு கூட அல்ல, பொல்லாத சேனைகளோடு கூட உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் உண்டு. 3 கேட்டகரி பார்த்தோம். ஒன்று துரைத்தனங்கள், அதிகாரங்கள். இது நம்மை போல மனிதர்கள். ஆனால் அவங்க யாரு? டீமனைஸ்ட் பீப்புள். அவங்க எப்பப்பெல்லாம் சத்ருவானவன் அவர்களை இயக்கி வைக்கிறானோ அப்போது அவன் சத்ருவானவனுடைய சாயலாக அவர்கள் செயல்படுவார்கள். ஒரு மேக்னெட் இருக்கு, அது பக்கத்துல ஒரு இரும்பு துண்டு வந்துச்சுன்னா அந்த இரும்பு துண்டு என்ன ஆகும்? மேக்னெட்டாக மாறும். அது போல இவர்கள் சில நேரங்களிலே அவர்கள் சத்ருவானுடைய செயலுக்குள்ளாக அவர்கள் உட்படுவார்கள். இப்போ ஒரு மேக்னெட் இருக்கு, அந்த மேக்னெட்ல நார்த் போல் இருக்கு, சவுத் போல் இருக்கு. நார்த் போல் வந்து அந்த அயனோட கூட சேர்ந்துருச்சுன்னா அது எப்படியாக ரியாக்ட் ஆகும்? நார்த் போல் ஆட்டம் ரியாக்ட் ஆகும். சத்ருவானவனோடு கூட சேர்ந்திருக்கும் போது சத்ருவானவனை போல செயல்படுவார்கள். அதே சமயத்தில் அவங்க சவுத் போல் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க சவுத் போல போல ரியாக்ட் ஆவாங்க. அப்ப கர்த்தரோடு கூட அவர்கள் இணையும் போது, பரிசுத்தவான்களோடு கூட இணையும் போது, அவர்கள் பரிசுத்தவான்களோடு கூட இணையும் போது அவர்களுடைய
செயலுக்குள்ளாக இவர்கள் வருவார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்ப அதனாலதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பரிசுத்த பவுல் சொல்லுகிறாரு, பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் மிகவும் முக்கியம், பரிசுத்த ஆவியானவரும் முக்கியம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் முக்கியம். அப்பதான் நீங்களும் நானும் அவருடைய செயலுக்குள்ளாக இருப்போம். அப்ப அந்த ஒரு கேட்டகரி பார்த்தோம். என்ன கேட்டகரி? துரைத்தனங்கள், அதிகாரங்கள். இரண்டாவது என்ன பார்த்தோம்? அந்தகார லோகாதிபதிகள். அந்தகார லோகாதிபதிகள் என்று சொன்னால் டீமன் பொசஸ்ட் பீப்புள், பெரிய உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மக்கள், முழுமையாக தீரு ராஜாவை போல, இல்லை தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீரு ராஜாவை போல, யோசேப்பை போல இருக்கக்கூடிய ஸ்பிரிட், அவர் டீமன் முழுவதுமாக அவர்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு எதிராக நீங்களும் நானும் யுத்தம் செய்ய வேண்டும். நேரடியாக அவர்களோடு கூட யுத்தம் செய்ய முடியாது. எப்படி செய்யணும்? அவர்களுக்கு பின்னதாக இருக்கக்கூடிய அந்த பொல்லாத சேனைகளோடு கூட நீங்களும் நானும் போரிட வேண்டும். மூன்றாவது கேட்டகரி பார்த்தா வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு கூட. அப்ப நம்முடைய ஃபைட் என்னன்னா மனுஷிகமான ஃபைட் கிடையாது. இது என்ன ஃபைட்டு? ஸ்பிரிச்சுவல் ஃபைட். அப்ப ஆவிக்குரிய நீங்களும் நானும் ஆவிக்குரிய விதமாக அவைகளை எதிர்கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். சரி, இப்ப யார் கூட சண்டை பண்ணணும்னு பார்த்துட்டோம். எங்க சண்டை பண்ணணும் பார்த்தோம். எங்க சண்டை பண்ணணும்? இது மாமிசத்துக்குரிய சண்டை அல்ல, இது ஆவிக்குரிய சண்டையாக இருப்பதனால இது எங்க தான் நடக்கும்? நம்முடைய எண்ணத்திலும், நம்முடைய சிந்தையிலும், நம்முடைய இருதயத்திலும். ஏன்னா இது ஆத்மாவுக்கான ஒரு சண்டை. ஆகவே நீங்களும் நானும் நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய எண்ணங்களிலே நீங்களும் நானும் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தோம், ஒரு வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சர்வாயுத வர்க்கம். அது ஏன் இந்த ஆர்டர்ல கொடுத்திருக்கு? நம்ம என்ன செய்வோம்? தலையில இருந்து கால் வரைக்கும் சொல்லுவோம், இல்ல கால்ல இருந்து தலை வரைக்கும் சொல்லியிருப்போம். ஆனா இதனுடைய ஆர்டர் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆர்டரை மாத்துறாரு. ஏன் அந்த ஆர்டரை மாத்தினாலும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். சரி, முதலாவது என்ன சொல்லியிருக்காரு? சத்தியம். சத்தியம் என்னும் வாசிப்போமா? அந்த 14வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். பூரா வாசிப்போம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் 7 விதமான ஆயுதங்கள். இப்ப நீங்களும் நானும் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். என்னன்னா, ஆயுதம் என்று சொல்லும்போது 2 வகையான ஆயுதங்கள் இருக்கும். ஒரு ஆயுதம் என்னது? நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு ஆயுதம். இன்னொன்று என்ன ஆயுதம்? தாக்குவதற்கான ஆயுதம், டிஃபென்சிவ். இன்னொன்று அஃபென்சிவ். இப்படி 2 விதமான ஆயுதம் இருக்கும். இப்ப இந்த 7 ஆயுதத்துல நீங்க சொல்ல போறீங்க, முதல் பெல்ட் அது தாக்குவதற்கான ஆயுதமா இல்ல தற்காப்பு ஆயுதமா? தற்காப்பு ஆயுதம். சரி, ரெண்டாவது என்னது? பிரஸ்ட் பிளேட். அது என்ன ஆயுதம்? தற்காப்பு. மூன்றாவது என்னது? ஷூ. பார்லிமெண்ட் தவிர மிச்சதெல்லாம் இதெல்லாம் என்னது? இது டிஃபென்சிவ் தான் இல்ல? சரி, ஷீல்ட் தற்காப்பு. ஹெல்மெட் தற்காப்பு. பட்டயம் வெரி கரெக்ட். பிரேயர் போத். சரி, போத். சரி, வெரி குட். இதை தான் நம்ம பார்க்க போறோம். எந்த ஆயுதத்தை சில ஆயுதங்களை அஃபென்சிவாகவும் யூஸ் பண்ண முடியும், டிஃபென்சிவாகவும் யூஸ் பண்ண முடியும். அது என்னென்னங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? முதலாவதான ஆயுதம் என்னது? பெல்ட்.
தான் பார்க்க போறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப யாருடைய வசனம் சத்தியம்? கர்த்தருடைய வசனம் சத்தியம். அப்ப அந்த வசனத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ரோமன் சோல்ஜர் முதலாவது யுத்தத்திற்கு போவதற்கு முன்னதாக அவனை தயார் பண்ணிக்கொள்வது முதல்ல என்ன செய்வான்னா, பிரஸ்ட் பிளேட்டை போட மாட்டான், ஹெல்மெட்டை போட மாட்டான். முதலாவது என்ன செய்வான்னா, எதை செய்வான்? பெல்ட்டை தான் அணிவான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக சொல்றாரு, முதல்ல நீங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் எதுவா இருக்கணும்? சத்தியம் என்னும் இடைக்கச்சை நீங்களும் நானும் கட்டினவர்களாக இருக்க வேண்டும். சத்தியம் என்பது தேவனுடைய வசனம். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 130வது வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசத்தம் வெளிச்சம் தந்து. அப்ப அந்த வசனம் என்ன தருமா? வெளிச்சத்தை தருமா. அந்த வசனம், சத்திய வசனம் நமக்கு என்ன தெரிகிறது? வெளிச்சத்தை தெரிகிறது என்று சொல்லி நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தி என்ட்ரன்ஸ் ஆஃப் யுவர் வேர்ட். அதனுடைய வார்த்தையினுடைய நுழைவு தான் வெளிச்சத்தை கொடுக்கிறதா. அப்ப ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை நீங்களும் நானும் தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த பெல்ட்ல, ரோமன் சோல்ஜர் போட்டிருக்கக்கூடிய பெல்ட்ல ஒரு சைடுல என்ன போட்டிருப்பாங்க? அந்த ஆவியின் பட்டயம், அதாவது பட்டயத்தை போடக்கூடிய ஒரு உரை. அதே மாதிரி ஷீல்டையும் அவங்க எதில் தான் போடுவாங்க? கையில் வச்சுட்டு போக மாட்டாங்க, அந்த பெல்ட்ல போடுவாங்க. அப்போ அந்த பெல்ட் என்பது மிகவும் முக்கியமானது. ஒன்று ஷீல்டும் இருக்கும், இன்னொன்று அதில் என்ன மாதிரி இருக்கும்? ஸ்வோர்டும் இருக்கும், பட்டயமும் இருக்கும். ரெண்டும், ஒன்று டிஃபென்சிவ் ஒன்று அஃபென்சிவான, ரெண்டையும் அதில் மாட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பெல்ட் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். வேத வசனம் மிகவும் முக்கியம். ஒரு பிராக்டிக்கலா பார்க்கணும்னா, இருள் உடனே வந்து நம்முடைய வாழ்க்கையை அது ஆட்கொள்ளாது. முதலாவது என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கொள்ள முயற்சிக்கணும். அப்ப நீங்களும் நானும் வேத வசனத்தை கொண்டு அதோடு கூட நீங்களும் நானும் பேச வேண்டும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதே இருட்டாயிடுச்சு, என்ன செய்வோம்? முதல்ல லைட்டை போடணும் இல்லையா? இருட்டை போக்கணும்னா நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். இருட்டை போக்குறதுக்காக நீங்க எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம். இருட்டை போக்கணும்னா என்ன வரணும்? வெளிச்சம் வந்தால் இருட்டு ஆட்டோமேட்டிக்கா போய்விடும். அப்ப வேத வசனத்தை உங்களுக்குள்ளாக வரும்போது அது இருள் தானாக விலகி போகும். அப்ப முதல்ல எப்படி வரும்னா, நம்முடைய சிந்தையில சத்துருவானவன் கொண்டு வருவான். என்ன கொண்டு வருவான்? நல்ல பிசினஸ் போயிட்டே இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஒரு சிந்தை வரும், இப்பெல்லாம் கரெக்டா இருக்கு, இன்னும் 6 மாசம் கழிச்சு ஏதோ ஒரு பெரிய பொருளாதார குறைவு தேசத்துல வரப்போகுது, உங்களுடைய பிசினஸ் அப்படியே கீழே விழுந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே அதை நீங்க என்ன செய்வீங்க? அதை நீங்க மனதிற்குள்ளாக எடுத்துக்கொண்டா அது உங்களுக்குள்ளாக அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது பயத்தை உண்டாக்கும். பயம் என்ன செய்யும்? திகிலை உண்டாகும். அந்த திகில் உங்களை செயல்பட முடியாதபடிக்கு உங்களை அடைத்து வைத்துவிடும். அந்த சிந்தனை வரும்போதே உடனே சொல்லணும், கர்த்தர் என்னை யார் மாதிரி ஆசீர்வதிப்பார்? ஈசாக்கு. என்ன யார் மாதிரி ஆசீர்வதினா உடனே நம்ம யாரை சொன்னோம்? ஈசாக்க சொல்லுவோம். ஏன்? 100 மடங்கு. நமக்கு டபுள் போர்ஷன்லாம் வேண்டாம், நமக்கு எத்தனை வேணும்? 100 மடங்கு வேணும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஈசாக்கை போல என்னை தேவன் ஆசீர்வதிப்பார். நான் செய்யக்கூடிய பிசினஸ்ல, நான் இருக்கக்கூடிய நிலைமையை காட்டிலும் எத்தனை மடங்கு பெருகுவேன்? 100 மடங்கு பெருகுவேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது பின்னோக்கி போகும். திடீர்னு காலையில் எந்திரிச்சோன்னு பார்த்தோன்னா நமக்கு தோணும், நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்போம், இந்த வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? உடனே செயல்பட ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம என்ன செய்யணும்? இருக்கக்கூடிய இடத்திலே தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், வழியை பெருக வைப்பார், என்னை தேவன் வழி நடத்துவார் என்று சொல்லி வேத வசனத்தை நீங்க சொல்லும் போது அந்த இருள் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அது விலகும். சில சமயத்துல நமக்கு சின்னதா ஒரு சோர்வு வருது, உடனே சொல்லுவோம், சோர்வு வருது, அப்படியே ஒரு
காய்ச்சல் வந்துருமோ அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆயிடும்? காய்ச்சல் வந்துடும். வரும்போது சோர்வு இருக்கு. ஆனால் என் பலவீனத்திலே யாரு கூட இருப்பா? தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வேத வசனத்தை நீங்க சொல்லும் போது அந்த பலவீனம் மறைந்து போகும். அப்படியே ஒரு வியாதி வந்துட்டாலும் நம்ம என்ன சொல்லணும்? ஐயோ, இந்த வியாதி வந்துருச்சு, சீக்கிரம் போயிடுற மாதிரிலாம் இருக்கு. ஆனால் நம்ம உடனே என்ன, இந்த வியாதியில அப்படியே பெட்ரிடன் ஆக்கிடுவோம் அப்படின்னு அப்படியே பிசாசனம் ஒரு எண்ணத்தை கொண்டு வருவோம். அப்ப நம்ம நீங்களும் நானும் சொல்லுவோம், இல்லை, இந்த வியாதி என்னை மேற்கொள்வதில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளினாலே நான் சுகமாவேன் என்று சொல்லி வேத வசனத்தை சொல்லும் போது அந்த இருள் தானாக மாறும். ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜா என்ன செஞ்சாரு? அவருக்கு 4 பிள்ளைகள். இந்த 4 பிள்ளைகள் என்ன சொன்னாரு? யார் அடுத்த ராஜாவாகணும்னா பெரிய ஞானம் உள்ளவங்க மட்டும்தான் அந்த ராஜாவாக முடியும். முதல் பிள்ளை கிடையாது, 2வது பிள்ளை கிடையாது. யாருக்கு ஞானம் இருந்தோ அந்த பிள்ளையை தான் நான் ராஜாவாகணும்னு சொல்லி அப்போ அவர் ஒரு போட்டி வச்சாங்க. என்ன செஞ்சாரோ, பெரிய அரண்மனையினுடைய ஹாலை காமிச்சாங்க. இந்த ஹாலில் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பேன்? 100 தங்க பொன் காசு கொடுப்பேன். இதில் நீங்கள் போய் எது வேணாலும் வாங்கிக்கலாம், எது வேணாலும் வாங்கிட்டு வந்து இந்த ஹால் பூரா நிரப்பணும். இது ஃபுல்லா யார் நிரப்புறாங்களோ அவங்களுக்கு ராஜா பதவி. முதல்ல ஒருத்தன் போனான். இருக்கிறதுலே போய் எது ரொம்ப சீப்பா கிடைக்கும்னா இந்த புல் வைக்கோல், அது சீப்பா கிடைக்கும். அதை பூரா 100 பணத்துக்கு வாங்கிட்டு வந்து நிரப்புனா ஆஃப் தான் வந்துச்சான், நிரப்ப முடியல. அவன் தோற்று போயிட்டான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை கொண்டு வந்து நிரப்பினாங்க. கடைசியா இருக்கிற பையன் நினைச்சானா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். 100 பணத்தையும் கையிலே வச்சுருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா 100 பொற்காசையும் செலவு பண்ணலாம், ஆனால் சும்மாவே உட்காந்துருக்கானே, என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க. நல்லா வெயிட் பண்ணோன்னு இருள் ஃபுல்லாக வந்தோன்னே ஒரு சின்ன கேண்டில் வச்சு பொருத்தி வச்சானா. இது பூரா வீடு முழுவதும் லைட் வச்சாங்க. நான் பார்த்தேன், அது ஃபுல்லாக நிரப்பிட்டேன். அப்போ தேவனுடைய வெளிச்சம் வரும்போது இருள் மறையும். தேவனுடைய வசனத்தை நீங்களும் நானும் உட்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் தேவ வசனத்தை கேட்டு அதை நீங்களும் நானும் உட்கொண்டு அந்த தேவ வசனத்தை சத்ருவானுடைய எண்ணத்திற்கு எதிராக நீங்களும் நானும் பிரயோகம் பண்ணும்போது அவனை நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியும். அதுதான் சத்தியம், அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அதை தான் இடைக்கச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடைக்கச்சையை நீங்களும் நான் தெரிந்தவர்களாய் எப்போதும் இருக்க வேண்டும். வேத வசனம் உங்களுடைய வாய்களில் இருக்கும்போது நிச்சயமாக சத்ருவானவன் உங்களை எண்ணி மேற்கொள்ள முடியாது. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சுமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவரும் இதே சத்தியத்தை, தேவனுடைய வசனத்தை அவர் இடைக்கட்சியாக வைத்திருந்தார். அதே போல நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஃபாலோ பண்ண வேண்டும். மத்திய 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு பரிசுத்த ஆவியினாலே கொண்டு போகப்பட்டார். இடப்பமான வசனத்தை லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வரையில இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களைப் போல என்னைப் போல பாடுள்ள மனிதராக இந்த உலகத்திலே பார்த்தபோது சத்ருவானவனை எப்படி ஜெயித்தார் என்று சொல்லி சத்திய வேதாகமம் உங்களுக்கு எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும். போன வாரம் கூட பார்த்தோம். செய்யும் சொல்லல. என்ன சொல்லுங்க? சொல்லும். நீங்க சொன்னீங்கன்னா போதும், வாயில சொன்னா போதும், மிச்ச காரியத்தை சத்ருவானவன் செய்வான். அநேக நேரங்களில் அபத்தமாக பேசுகின்ற போது அந்த காரியங்களை சத்ருவானவன் அதை கெட்டியா பிடித்து கொண்டு, அதை ஸ்ட்ராங் ஹோல்டா பிடித்து கொண்டு சத்ருவானவன் கிரியைகளை நடப்பிப்பான். எப்பப்பெல்லாம் நம்ம வாயினாலே வார்த்தைகளை சொல்லிக்கிறோமோ அப்பெல்லாம் சத்ருவானவனுடைய ஆளுகைக்குள்ளாக
சென்று விடுகிறோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், இந்த கல்லை அப்பமாக மாற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் வச்சுக்கணும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றான். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4வது வசனத்துல 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் லூக்ல சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? வார்த்தையை கொண்டு அவனை மேற்கொள்கின்றான். அப்ப உடனே விடல. அடுத்து சத்துருவானவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். 7வது வசனத்தை வாசிப்போம். 4:7. நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இந்த திரளான ஐஸ்வர்யத்தை காட்டுறான். இதெல்லாம் உனக்கு தந்துறேன். இவ்வளவு ஆத்மாக்கள், இந்த ஆத்மாக்களை ரட்சிக்கத்தான் நான் வந்தேன். இந்த ஆத்மாக்கள் எல்லாம் உனக்கு ஃப்ரீயாக கொடுத்துறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன செய்யணும்? என்னை பணிந்து கொள். இவ்வளவு பெரிய ஹார்ட் வேலை போக வேண்டிய அவசியம் கிடையாது. சிலுவையில் போய் மறுத்து உயிரோடு கூட எழுந்து இவ்வளவு பண்ண வேண்டாம். என்ன பண்ணா போதும்? என்னை பணிந்து கொண்டால் போதும். பல நேரங்கள்ல சத்ருவான நம்மளே என்னை பார்த்துக்கணும். இவ்வளோ ஹார்ட்ஷிப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுனா போதும். எல்லாமே உனக்கு தந்தாருன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அது எனக்கு வேண்டாம் இல்ல. அவர் அதுக்கு சின்ன சொல்றாங்கன்னா, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் உபாகத்துல வச்சுக்கணும் ஒருத்தங்க. அதுதான் 8வது வசனத்துல, லூக்கா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவர் என்ன எதை யூஸ் பண்றாரு? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை உபயோகிக்கிறார். உபயோகித்த உடனே சத்ருவானவன் விட்டுட்டு போனானா? இல்லை. மீண்டுமாக சத்ருவானவன் என்ன செய்யறான்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் பாதம் கல்லில் விடாதபடிக்கு அவர்களை தாங்கு, தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். போதும். இப்போ முப்புரையில கொண்டு போய் தேவாலயத்துக்கு முப்புரையில கொண்டு போய் நிறுத்திட்டு சொல்றாரு, இங்க இருந்து தாளம் விழும். அப்ப கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 12ல சொல்லியிருக்காரு, தூதர்கள் வந்து ஒரு பாதத்தை ஏந்துவார்கள் சொன்னாங்களே, உடனே அதே மாதிரி செய்யும். பல நேரங்களில் வேத வசனத்தை வச்சு யார் உபயோகிக்கிறார்? சத்துருவானவனும் உபயோகிக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்கின்ற வசனத்தை சொல்றாரு. சொன்னோம்னா பிசாசானவன் 13 என்ன சொல்றாரு? 4:13 பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விடுகிறான். சில காலம். அப்ப எப்பயுமே பிசாசு போறது கிடையாது.